ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஈஸியான ஒயிட் குருமா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சோயா சங்க்ஸை 1 hour முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சோயா சங்க்ஸ் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் தாளிப்புக்காக 1 இன்ச் பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொரியிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் வரக்கூடாது, லைட்டாக வதங்கி அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா குருமாவோட கலரும் சேஞ்ச் ஆயிரும், ஒயிட் கலரில் வராது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமான அளவில் செய்யறதுனால 1/2 தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதிக அளவில் தக்காளி சேர்க்கக்கூடாது. அப்புறம் தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் தான் இதில் அதிகமாக தெரியும். தக்காளி கூடவே இது கூட ஒரு 2 கொத்தளவு புதினா சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவு மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பட்டாணியை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியை விட இந்த மாதிரி ஊற வச்ச பட்டாணி சேர்க்குறப்ப பட்டாணியோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆ உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்குறப்ப கிரேவி நல்லா ரிச்சாகவும் வரும், நல்லா திக்னஸும் கிடைக்கும். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குருமாவுக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, அதனால உங்களுக்கு மிளகாய் வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை குருமாவோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த அளவு திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம விசில் விட்டு இறக்குறப்ப கிரேவியும் திக்காக இருக்கும். எடுத்தோடனே தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறமா குருமா ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும், தேங்காயிலிருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். சோயா சங்க்ஸ் ஒரு விசிலே நல்லா வெந்துடும். நம்ம பட்டாணியும் சேர்த்துருக்கனால 2 விசில் விட்டால் தான் நல்லா வேகும் பட்டாணி. இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி தேங்காயெல்லாம் நல்லா திக்காக வந்திருக்கு. பாருங்கள், இந்த குருமா இந்த அளவு திக்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். விசில் விட்டு இறக்குனோடனே மேலே இந்த மாதிரி தேங்காய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டவும் நல்லா கிரேவி ஆட்டம் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சோயா சங்க்ஸ் குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி தவிர தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.